நீலகிரி மாவட்டம் உதகையில் 127வது மலர் கண்காட்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். பட்டத்து யானை, ராஜசிம்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலான அலங்காரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்த்து வருகிறார். முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் ஏராளமான பொதுமக்கள் மலர் கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். பட்டத்து யானை, ராஜசிம்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலான மலர் அலங்காரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றி பார்த்து வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன். நீலகிரி மாவட்டம் உதகையில் 127வது மலர் கண்காட்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசன் முக்கிய நிகழ்ச்சியான 127வது மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கியது. இந்த மலர் கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக 7.5 லட்சம் மலர்களை கொண்டு பூங்காவின் நுழைவு பகுதியில் முதல் பல்வேறு இடங்களில் 24 மலர் சிற்பங்களை வடிவமைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலர் கண்காட்சியின் முகப்பு பகுதியில் 1,30,000 மலர்களை கொண்டு 35 அடி அகலம், 12 அடி உயரத்திற்கு அரண்மனை நுழைவாயில் போன்ற வடிவமைக்கப்பட்டுள்ளதை தற்போது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து 127 மலர் கண்காட்சி என்பதை குறிப்பிடும் வகையில் 16,000 மலர்களை கொண்டு வாசகம் அமைக்கப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சியின் பிரதான மலர் அலங்காரமான 2 லட்சம் கொய் மலர்களை கொண்டு 80 அடி நீளம், 25 அடி உயரத்தில் ராஜராஜ சோழன் அரண்மனையின் முகப்பு பகுதியை தமிழக முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். மேலும் மறுபகுதியில் சிம்மாசனம், அதன் அருகே காவலர் நிற்பது போன்ற மலர் சிற்பங்களில் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் மலர் மாடங்களில் பல்வேறு வகையான 40,000 மலர் தொட்டிகள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி மாளிகை முன்பகுதியில் உள்ள புல்வெளியில் 45,000 மலர்கள் உருவாக்கப்பட்ட அண்ணா பச்சி மலர் அலங்காரம், கல்லாணையிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல 45,000 மலர்களை கொண்டு மலர் அருவியும் அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட மலர் செடிகள், பூத்து மலர்கள் அலங்காரங்கள், மேடையில் வைக்கப்பட்டுள்ள மலர் செடிகள் என மொத்தம் 275 வகையான மலர்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மலர் கண்காட்சியை முன்னிட்டு இன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கும் இந்த மலர் கண்காட்சி வரும் 25ஆம் தேதி வரை நிறைவடை உள்ள நிலையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பழகன்.